தனுசு ராசி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:44க்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பேசுகிறார். தனுசு ராசிக்கு சிறப்பான வருடம். 4ஆம் இடத்துக்கு சனி போகிறார், 3ஆம் இடத்துக்கு ராகு வர்றார். சனி 4ஆம் இடத்துக்கு போனாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் பண்ணுவார், அப்படியே பெரிய தொந்தரவு பண்ண மாட்டார். ஜென்மராசியை பார்க்கறதுனால தொந்தரவு சிறுசாக பண்ணுவார். ஆனால் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணுமே தனுசுக்கு ரொம்ப நல்ல அம்சம்தான். குரு பகவான் அப்படி தான் நல்ல நிலைக்கு வந்துடுறார். ராகு பேசி நல்லா இருக்கிறார். கோச்சாரத்தின் போது என்ன மாதிரி கிரக பேச்சு நடக்கும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாம் சிறப்பாகவே இருக்கு. திசா புத்தி நல்லா இருந்தால் 80% சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கு. குறை பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உதாரணம் பேச்சு தொழில் இருக்கவங்க, ஆசிரியராக இருக்கவங்க, அதே மாதிரி புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க, நோட்டு புத்தகம் விற்கிறவங்க, பேனா சம்மந்தப்பட்டு செய்கிறவங்க, செல்ஃபோன் விற்கிறவங்க, லேப்டாப் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். 3ஆம் இடத்து அதிபதி சனி 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்த்ததுனால கம்யூனிகேஷன் சார்ந்த எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். சாதாரண நாடக நடிகர் கூட மாதம் 25,000 50,000 சம்பாதிப்பான். அற்புதமான காலகட்டம். அதில் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. ஏன்னா சனி பெண் ராசியான மேனத்துக்கு வர்றது. ஆக ரொம்ப சிறப்பான ஆண்டு தான். குறைபாடுகளாக பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா சிறப்பாக இருக்குது. உத்தியோக மேன்மை கிடைக்கும், புது தொழில் ஆரம்பிப்பாங்க, புது கடன் கிடைக்கும், புதுசாக வீடு கட்டுவாங்க. வெளிநாட்டு பயணம் சூப்பராக இருக்குது அவங்களுக்கு. வெளிநாட்டு மூலம் வருமானம், வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறது. இதனால் வரைக்கும் வெளிநாட்டில் அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, அங்கேயே திருமணம் பண்ணிக்கிறது. இந்த அமைப்புலாம் ரொம்ப சிறப்பான 7ஆம் இடத்துக்கு வர இருக்குது. திருமணமாக திருமணம், குழந்தை இல்லாத குழந்தை, தொழில் இல்லாத தொழில் எல்லாம் கிடைக்கும். புதுசாக ஒரு நம்பர் பிளேட் நியூமராலஜி பிரகாரம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள், பெரிய லெவலில் கார் வாங்கிறது, கப்பலாட்டம் கார் வாங்கிறது, அதில் பயணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணம் வெளிநீள நேரத்தில் கார் வாங்குறது ரொம்ப சிறப்பு தரும். ஆக குறைபாடு இல்லாத ராசியில் தனுசு ராசியும் ஒன்று. எப்படி ரிஷப ராசிக்கு சொன்னோமோ அந்த மாதிரி தனுசு ராசியும் குறைபாடு இல்லாத ராசியாக இருக்குது. இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. பொது பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். அது எல்லாத்துக்குமே வரும். நல்ல நிலையில் இருக்கிற கிரகம் பண்ணால் கூட சில சங்கடங்களை கிரக பயிற்சினால் வரும். இப்போ மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது சில சங்கடங்களாக வரும். அதை தவிர்க்கவே முடியாது. இதை தவிர்த்து விட்டு ஜோசியம் சொல்கிறதுங்கிறது அப்படி ஒன்றும் சிறப்பு கிடையாது. உண்மையை சொல்கிறோம், அதான் நடக்குது. அதே மாதிரி எல்லாத்துலையும் சிறப்பு உங்களுக்கு ஆச்சுங்களா. 10ஆம் இடத்து அதிபதி புதன். உதாரணம் ஒரு சாதாரண புரோக்கர் இப்போ மாதமான ஒரு 5,000 10,000 சம்பாதிக்கிற புரோக்கர் மாதமானால் 50,000 1,00,000 பார்ப்பான். இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏற்றமிகு வாழ்க்கை அப்படிம்பாங்கள்ல, அது இந்த 2.5 வருஷத்தில் அவங்களுக்கு நடந்துடும். ஒரு வீடு இல்லாதவங்க வீடு கட்டிடுவான், ஒரு வாகனம் இல்லாத வாகனம் வாங்கிடுவான், கல்யாணமே ஆகாதவங்க 35 வயசாக கல்யாணம் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும். இவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும். பெருமாள் வழிபாடும் சிறப்பாக தரும். அம்பாள் வழிபாடு உதாரணம் கன்னி தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தரும் ஆச்சுங்களா. அது இல்லாமல் தினசரி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் இந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வரவங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. அது பொதுவான பலன் இல்லை, இதுதான் உண்மையான பலன். ராமர் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி அதிபதி குரு பகவான் நல்ல நிலைக்கு வர்றார். நல்ல இடங்களை பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஜென்ம ராசியை பார்க்குறார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஆனால் வக்கரமாகும் போது சில சங்கடங்களை வரத்தான் செய்யும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது.
ரொம்ப சிறப்பான அமைப்பு, ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை. என்ன யாரை உதாசீனப்படுத்தாமல் நடந்துக்கணும். இது நாள் வரைக்கும் யார்கிட்டயாவது ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் அதில் இது பண்ணிக்க, சில பேரை விட்டு விளைவிக்கிறது நல்லது.